தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நம்ம கிரேசி சகா வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்து நாங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான். அதுக்கு முன்ன இம்பார்ட்டன்ட் விஷயம், நேற்று வந்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக ப்ளே பண்ணாங்க. இன்றைக்கி சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு பிளேயரு வின் பண்ணார். அவரும் நல்லா ஆடினார். பட் ஆனால் ஒரு மூமெண்ட் ஸ்பீட் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ. பட் ஆனால் குளோவெல்லாம் சரியாக போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்து நாளைக்கு வந்து கிவே பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சர்வர் ரொம்ப டவுனாக இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல. எனிவே எனக்கு ஒரே விஷயம் மட்டும் புரியல கைஸ். நிறைய பேர் வராங்க, என்னதுன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு 5-6 பேர் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிக்கிறாங்க, ஒன்றே வராங்க. அது ஒன்றுமே புரியல. அது சர்வர் ரொம்ப எரர் வருது, டவுன் வருது, எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு சொல்யூஷன் மட்டும் ஏதாச்சும் வந்தால். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலாம் ரொம்ப நெட்ஒர்க் இஷ்யூ எக்கச்சக்கமாக இருக்குது காய்ஸ். என்னால் எதுவும் பண்ண முடியல. நிறைய பக்கு வருது, எதுவும் செய்ய முடியல. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சில நாட்களுக்கு இப்படி தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பரான மொபைல் இல்லை, அதை சரி பண்ணணும், பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 வீக்குக்கு முன்ன நான் சொல்லலான்னு பார்த்தேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிசி பிளேயர் போல் அவர். சீரியஸாக அந்த கேம் பிளே வந்து பிசியில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம மூமெண்ட் ஸ்பீட் கொடுத்தாரு, வேறு லெவலுக்கு கேமிங் இருந்துச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் சொன்ன அப்டேட் வந்து இதுதான். கன்று விட்டுருக்கானுங்க, என்னென்னவோ மாடலாக கன்று வரானுங்க. என்ன இதுன்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பேக் இவன்ட்டு விட்றானுங்க, ஏதோ புதுசு புதுசாக. இந்த பேக்குக்கு மட்டுமே டோக்கன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் இந்த லூட் அதான் இதுக்கு, அப்புறம் இந்த லூட் பாக்ஸுக்கும் நிறைய இருக்குது. என்ன தான் சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. இவனுங்க ஃப்ரீ ஃபயருங்கானுங்க, ஆனால் ஒரு முடிவோடு தான் காய்ஸ் இருக்கானுங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஏன்னா டைமண்ட்டு டாப்அப் பண்ணி செலவு பண்ணாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகும். இந்த கன்று எடுக்கிறதுக்கு டோக்கனு 250 வேணுமா, அப்புறம் அந்த பேக் எடுக்கிறதுக்கு 50 டோக்கனு, அந்த லூட்டு பாக்ஸ் எடுக்கிறதுக்கு 25 டோக்கன். இவனுங்க ஒரு டோக்கன் தான் கொடுப்பானுங்களே. இவனுக்கு கொஞ்சம் பல்காக கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். இவனுங்க கொடுக்குறதே 1 டோக்கனு இல்லை 2 டோக்கனு. அந்த கன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மோஸ்ட்லி. அது கனவுல கூட நினச்சி பார்க்கறது வேஸ்ட் தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றி கிருணாகரன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். உங்களுக்கு தெரியலனாலும் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாங்கள் ஓல்டு பிளேயரு. அப்போவே கொஞ்சம் ஈஸியாக விட்டுருந்தானுங்க. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வரானுங்க. அது எதுவும் பண்ண முடியாது. இந்த லூட்டு பாக்ஸு மொக்க, இதுக்குன்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ணி வாங்குறது வெரி வெரி ஒஸ்ட்டு. வேஸ்ட் ஆஃப் டைமு, காசும் வேஸ்ட் ஆகிடும்.
அதனால் தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ